வணக்கம். தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆளுநர் ரவி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய அரசிடம் அனைத்து தகவல்களையும் ஆதாரத்துடன் கொடுத்துவிட்டதாக நமது சேனலிலே ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது தமிழகத்தில் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் தியானம் செய்வதற்காக வருகை தர உள்ள நிலையில் அதனை எதிர்த்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வரைமுறைகளை மீறி செயல்படுவதாக ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களையும் அவரது அமைச்சர் கூட்டங்களையும் சிக்கும் வகையில் ரவி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை தொடர்ந்துள்ளார். எந்த அமைச்சரிடம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதோ அந்த வழக்கை உடனடியாக உயர்நீதிமன்றம் விசாரணை செய்து முடிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி என்ற அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, KN நேரு, பொன்முடி, துரைமுருகன் இவர்களது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற வழக்கை அவசர வழக்காக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் ரவி அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நேரடியாக மோடியை எதிர்க்கக்கூடிய நிலை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துவிட்டதா? தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது கதையை முடிக்க ஆளுநர் ரவி அவர்கள் தயாராகிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். ஏன் ஸ்டாலின் அவர்களை வந்தாலும் அந்த பகுதியில் அவருக்கு அனுமதி கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு கேவலமான நிலைதான் என்று ஸ்டாலின் அவர்கள் கருதி கொண்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரக்கூடாது, மீண்டும் கன்னியாகுமரியில் மோடி அவர்களது பயணம் ஏற்பட்டால் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக வளர்ந்துவிடும், இது நமக்கு ஆபத்து என்று கூறிதான் தமிழகத்தில் எதற்காக இவர்கள் தியானம் செய்ய வேண்டும், அதுவும் கன்னியாகுமரியை எதற்காக தேர்வு செய்ய வேண்டும்? ஏற்கனவே கன்னியாகுமரியில் இதற்கு முன்பாக பாஜகவின் ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை எதிர்ப்பதால் ஆளுநர் அவர்கள் மூலமாக ஸ்டாலின் கதையை முடிப்பதற்கான திட்டம் போட்டியிருப்பது சரியா? ஒருவேளை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக